ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸிடு தண்டர் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு கேரளா ரெசிபி ஆப்பம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இதுக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படின்னா, நான் ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த பச்சரிசி ஒரு கிளாஸ் அரிசி போட்டுக்கிறதுனால ஒரு ஸ்பூன் பழைய சாதம் எடுத்திருக்கேன். பச்சரிசியை நம்ம கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். ஏன் அப்படின்னா, ஊற வச்சுட்டு கழுவுனா அது குழன்னு போயிடும். ஸோ ஒரு 4-5 வாஷ் நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ தனியாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதை இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 3 hours ஊற வச்சிடலாம். பச்சரிசி தானே, ஒரு 2 to 3 hours ஊறினாலே போதும். இந்த மூடி எடுத்துகிட்டு பழைய சாதத்தை தனியாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். ஆப்பம் அப்படின்னாலே அதுக்கு தேங்காய் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இப்போ தேங்காய் உடச்சி தேங்காய் தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம். தேங்காய் தண்ணி எதுக்காக அப்படின்னா, நம்ம ஆப்ப மாவை கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். தேங்காய் தண்ணியில் கொஞ்சம் சுகர் போட்டு தனியாக ஒரு 4 to 5 hours தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஊறிடுச்சு. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அரிசி எடுத்து பார்த்தா நம்மளுக்கே தெரியும் அது நல்லா ஊறிடுச்சுன்னு. இங்கே பாருங்கள், ஊறிடுச்சு. இப்போ இதை நான் 1 கிளாஸ் அரிசி தான் அப்படிங்கிறனால மிக்சிலே ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிக்சியில் மாற்றிக்கிறேன். கழுவுன தண்ணியிலேருந்து அரிசி எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ அதில் நான் அந்த பழைய சாதமும் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா பழைய சாதமும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நான் அரிசியும் இதில் போட்டேன், பழைய சாதமும் போட்டேன். இப்போ நான் ஒரு அரைமுடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காவும் நான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது நம்ம தேங்காய் போடுறனால தான் அதுக்கான டேஸ்ட்டே வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் போட்டு அரைச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தேங்காவும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கெலாம் ஆட்டுவோம்ல, அதே மாதிரி தான். ஆனால் நல்லா கொஞ்சம் திக்காக ஆட்டணும், நல்லா மையாக அரைக்கணும். அப்போ தான் ஆப்பம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவை தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டேன். நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே சுகர் போட்டு வச்சுருக்க கோகோனட் வாட்டர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாவில் கலக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்பத்துக்கு மாவு கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் ஆப்பம் வராது. ஓரளவு இந்த மாதிரி வாட்டரியாக நம்ம கலக்கி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக அப்படியே அந்த ஹோலாக வரும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தான் இப்போ மாவு கலக்கியாச்சு. இவ்வளோ தான் நம்ம மாவு ரெடி பண்ணுற ஃபார்மட் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆப்பம் சுடுறதுக்கு நம்மளுக்கு மெயினாக ஆப்ப பாத்திரம் வேணும். ஒன்று விட்டுட்டேன், சோடாப்பு. இது ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், வேண்டாதவங்க விட்டுறலாம். ஸோ இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ப பாத்திரம் இது ஒரு 300 to 400 தான் இருக்கும். இரும்பு கடையில் கிடைக்கும், நல்ல அடிகனமான பாத்திரம். இப்போ பாத்திரம் வச்சாச்சு. நான் ஒரு 2 கரண்டி மாவு போட்டு ஒரு சுத்து, இந்த சைடும் அந்த சைடும் ஒரு சுற்றுனா அவ்வளோதான், ஆப்பம் ரெடி. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 minutesல நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். நல்லா சாஃப்டாக இருக்கும், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இது கேரளாலலாம் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு டின்னர் இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இங்கே ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் தமிழ்நாட்டில். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பாப்பாலாம் நல்லா சாப்பிடுவோம். எனக்கு சொல்லும் போதே எனக்கு எச்சி ஊறுது, அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். டக்குன்னு காலி ஆகிடும். ஹாய்டி தங்க பிள்ளை, சஷ்டிமா உனக்கு ஆப்பம் வேணுமா? இந்தா அவ்வளோதான், சுட சுட பக்கத்தில் இருந்து எங்கள் அக்கா எடுத்து லபக் போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்தா இப்போ 3ஆவது ஊற்றுறேன். டக்குன்னு காலி ஆகிடுங்க. நம்ம ஒரு சின்ன இந்த மாதிரி நான் வச்சுருக்க அளவு சைஸ்க்கு எடுத்தால் எனக்கு ஒரு நேரத்துக்கு தான் வரும். மிஞ்சி போனால் ஒரு 10-15 ஆப்பம் வரும், அவ்வளோதான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா பபுள்ஸோட எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்ம அழகும் மட்டும் இல்லை, செம்ம டேஸ்ட்டும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துட்டா, அவளுக்கு நான் ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.